ஒருத்தர் வந்து கருப்பு கலர் சட்டை போட்டிருக்காரு, கருப்பு கலர் பேண்ட், கருப்பு கலர் கண்ணாடி, அவரும் கருப்பா இருக்காரு, கருப்பு கலர் வாட்ச் போட்டிருக்காரு. ஓகேயா? அவர் வந்து ஒரு ரோட கிராஸ் பண்றாரு. அதுக்கு ரோடு கிராஸ் பண்ணும்போது கருப்பு கலர் காரு ஹெட்லைட் இல்லாம வருது. அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை. ஒரு 12 மணிக்கு ரோடு கிராஸ் பண்றாரு. ஆனா கரெக்டா அவர் கிராஸ் பண்ணும்போது கார் நின்றுது. எப்படி அவருக்கு தெரியும்? கண்ணாலதான் தெரியும். கண்ணால அதான் இல்லாம இருட்டா இருக்கா, இது கருப்பா இருக்கா? கண்டிப்பா பெரிய இன்ஜினியரா வருவான். மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? கருப்பா இருக்கு. ஒரு 12 மணிக்கு ரோடு கிராஸ் பண்றாரு, கரெக்டா கார் நின்றுது. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி தெரியலையா? நான் வர இன்ஜினியர்னு சொல்லி ரொம்ப பெருமையா நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க தெரியலன்னு இப்படி சொல்றீங்க. உங்களுக்கு தெரியுமா? அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க அதோட பெரிய படிப்பா? அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டேன்? வெக்கமா? நீங்க என்ன படிக்கிறீங்க? பிஏ தமிழா? அப்ப உங்களுக்கு தான் திருக்குறள் கேட்டுருக்கோம். சரி, ஓகே. சில கொஸ்டின் தெரியலையா? ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு, கருப்பு கலர் சட்டை, கருப்பு கலர் பேண்ட், கருப்பு கலர் வாட்ச், கருப்பு கலர் கண்ணாடி. ஒண்ணுமே தெரியல. அவர் ரோடு கிராஸ் பண்றாரு. ஸோ அங்கிருந்து ஒரு கார் வருது. அந்த காரும் கருப்பு கலர்ல இருக்கு. கார்ல ஹெட்லைட் இல்லை, அந்த இடத்துல ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை. ஒரு 12 மணிக்கு. ஆனா கரெக்டா மோதாம இருந்துச்சு. மோதாம அந்த கார் அவருக்கு மேல மோதல. எப்படி? மேபி அந்த கார் அந்த இடத்துலதான் ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும், அதனால அவர் ஸ்டாப் பண்ணிருப்பாரு. இன்ஜினியர் மூளை சரியான மூளை, ஆனா தப்பு. தெரியல தெரியலங்கிற வார்த்தையை தவிர எனக்கு எதுவும் தெரியல அப்படிங்கிற மட்டும் கேட்டாருங்க. ஆமா, ஓகே. யூடியூப்ல லட்சக்கணக்கான வீடியோக்களை போட்டு ஒரு லைக் கூட வரலன்னா மனசு உடைஞ்சு போயிடும்.